Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த Jupyter நோட்புக்கில் ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் அடிஷன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியபிளில் 5 ஸ்டோரேஜ் இருக்குது, ஒயில் வேரியபிளில் 3 ஸ்டோரேஜ் இருக்குது. இதே நம்ம பிரிண்ட் பண்ணால் 8 வரும். அதாவது பிரிண்ட் யூஸ் பண்ணுற கீவேர்டு யூஸ் பண்ணால் நமக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அடுத்து சப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது, ஒய் ஈக்குவல் 5. அதாவது நம்ம எக்ஸை அதாவது 2ன்ற வேல்யூவை 5 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருமோ அதுதான் எக்ஸ்போர்டேஷன். இது ஃப்ளோர் டிவிஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 15 இருக்குது, ஒய் ஈக்குவல் 2. அதாவது எக்ஸில் 15 இருக்குது, அதாவது ஒயில் 2ன்ற எவ்வளோ வேல்யூ அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஓகேங்களா, அதான் ஃப்ளோர் டிவிஷன். அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே சிம்பிளாக அடுத்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 3 நம்ம கொடுத்துட்டாங்க. அதை இது எப்படி எடுத்துக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கும். அதாவது 5 + 3, அதை நமக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு அடுத்து எல்லாமே அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் மேலே அரித்மெட்டிக் என்ன பார்த்தீங்களோ அதே தான் எக்ஸு இதவே அப்படியே இது பண்ணிக்கும். நம்ம ஒய்ன்னு நமக்கு கொடுக்கணுன்ற கிடையாது. அது எக்ஸ்னு வேல்யூ கொடுத்துட்டு அடுத்து ஒய்யோட வேல்யூ நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்தோம்னா அடுத்தடுத்து அதையே நம்ம இது பண்ணிக்கும். அடுத்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், அதில் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸுன்ற வேல்யூயும் ஒய் வேல்யூயும் கம்பேர் பண்ணிப்போம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டபுள் ஈக்குவல் டுனா 2 ஈக்குவலாக, இதே 5 நம்ம கொடுத்துருந்தோம்னா ட்ரூன்னு வந்திருக்கும். ஆனால் இப்போ ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அதே அடுத்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு. ஸோ 5ம் 3யும் நாட் ஈக்குவல் டு நமக்கு அதனால் என்னென்னா ட்ரூன்னு வந்திருக்கு. இதே கிரேட்டர் தென், இப்போ எப்படின்னா 5ஐ விட 3 நமக்கு சின்னது தான். ஸோ அதனால் நமக்கு 2ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது நம்ம கோடில். அதே லெஸ்ஸர் தென் 3 அப்படின்னு இது பண்ணால் அது நமக்கு ஃபால்ஸ். ஸோ கம்பேரிஷன் தான். ஸோ இது எல்லாமே கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே. அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம கோடில் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுன்ற ஒரு வேல்யூ நான் 5ன்னு முதலே கொடுத்துட்டேன். 3 அது என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ட் ஆப்ரேட்டர். இதில் 2 வேல்யூமே நமக்கு கரெக்டாக நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிறதும் ட்ரூவாக இருக்கும், இன்னொரு பக்கமும் ட்ரூவாக இருக்கும். அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு வரும். இப்போ 3ஐ விட 5 பெருசு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா 10ஓட 5 சின்னது. ஸோ ரெண்டுமே 2. அதாவது அண்டிகேட் படிச்சிருக்கணும். அந்த அண்டிகேட் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இது 2. அடுத்து ஆர் கேட்டில் நமக்கு ஏதாவது 1 சாட்டிஸ்ஃபைனா கூட நமக்கு 2 ஆகிடும். ஸோ இப்போ இது எப்படின்னா 3ஐ விட 5 பெருசு. அதே பார்த்தீங்கன்னா 4ஓட 5 சின்னதுன்னா இல்லை. ஆனால் நமக்கு என்னென்னா 1 நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு 2 அப்படின்னு இருக்குது. அதே நமக்கு இதில் என்னவா நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வருதோ அதுவை நம்ம நாட் கேட் போட்டோம். இப்போ நாட் கேட்னா 0னா 1, 1னா 0, அந்த மாதிரி நமக்கு நாட் கேட்டில் வரும். ஸோ அளவுக்கு கண்டிஷன் நமக்கு இது பண்ணிவிட்டு ஃபைனலாக வர்றதுக்கு நமக்கு ஆப்போசிட்டாக இது பண்ணுறோம். இப்போ தான் ரொம்ப முக்கியமானது ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர். ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர் அங்கே நம்ம எப்படி பார்த்தோம்னு வச்சுக்கலாம், இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டில் யூஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் ஜெட். இப்போ என்ன பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டாக இது பண்ணிக்கும். அதாவது எக்ஸும் ஒய் ஜெட்டு. இப்போ லாஸ்ட் பார்ப்போம். இப்போ பிரிண்ட், அதாவது ஒய் டபுள் ஈக்குவல் டு ஒய், அதாவது எனக்கு எக்ஸில் இருக்கிறதும் ஒய்யில் இருக்கிறதும் ஈக்குவலாக அது 2. அதே எனக்கு எக்ஸ்லேயும் ஒய்லையும் இருக்கிறது 1ன்னா ஃபால்ஸ். அதாவது ஆப்போசிட்டாக, அதாவது ரெண்டுமே சேம் ஆகுதுன்னா அதுக்கு ஃபால்ஸ், அதாவது நாட் கேட் மாதிரி. அதே ஜெட்டில் இருக்கிறது எக்ஸில் இருக்கிறது ஈக்குவல்னா அது கிடையாது. அதாவது
ஸ்ட்ரெயிட்டாக வர்றது ஃபார்வர்டு ஆப்போசிட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இதே நீங்கள் போய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே லாஜிக் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதே வந்து எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவல்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு என்ன வரணும், ட்ரூ தானே வரணும். ஆனால் இங்கே வந்து ஃபால்ஸ் இதாக இருக்குது. அதே ஆப்போசிட்டாக என்டையராக ஆப்போசிட்டாக வர்றதுக்கு தான். இப்போ எக்ஸ் இஸ் நாட் ஒய் அப்படின்னு வந்து இதுவும் எனக்கு சேமாக இருக்கா அப்படின்னு வந்து இல்லைன்றது இதுக்கு நமக்கு ட்ரூ வந்திருக்கு. அதாவது வந்து என்ன ஆன்சர் வருதோ கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் அவர்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ வந்து எக்ஸில் கோட்டு வந்து ஆப்பிள் பனானா 2 இது பண்ணியிருக்கோம். இந்த பிரிண்ட் பனானா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பனானாவில் இருக்கா, ஓகே அதுக்கு ட்ரூ. அதாவது டைரக்ட் ஃபயரோட அது ட்ரூன்னு வந்துருச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஃபார்வர்டை எனக்கு வந்து நாட் இன் அப்படின்னு யூஸ் பண்ணால் நமக்கு இல்லை அப்படின்னு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஸ்லைடில் பார்க்கல வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம். அதாவது அண்டு 6 அதுமாதிரி நான் வந்து அதில் வந்து ஸ்லைடில் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்திருக்காது. அது என்னென்னா இப்போ எக்ஸில் நம்ம என்ன இப்போ 10ன்ற வேல்யூவில் வந்து நமக்கு என்னென்னு வரணும், பைனரியாக கன்வெர்ட் பண்ணலாம் 10, அதாவது பைனரியாக கன்வெர்ட் பண்ணலாம் 1010 நமக்கு வரும். அதே 15 வந்து நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 1011 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ண அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம இது பண்ண கேட்டில் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1010 இதுதான் வரும் நமக்கு. இது ரெண்டுத்தையும் இது பண்ணலாம் இந்த கேட் வேல்யூவில் போட்டு பார்த்தோன்னு வச்சிங்கன்னா. ஸோ அதை வந்து இங்கே நம்ம டெசிமலில் நமக்கு பிரிண்ட் பண்ணி நமக்கு 10 காட்டும். அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ன்றது அதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா. அதாவது வந்து இப்போ பைனரியாக கன்வெர்ட் பண்ணலாம் 1010 நமக்கு வேல்யூ வரும். அதே வந்து நம்ம டெசிமலில் 10ன்னு வரும். அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இப்படி தான் இருக்கும். அதை இப்போ வந்து அண்டு யூஸ் பண்ணுவோம். அதே வந்து 6 கேட்டுக்கு வந்து போட்டோம்னு வச்சிங்களேன், ஸோ 15 அந்த வந்து டெசிமல் வேல்யூ நம்ம டேட்டா பிரிண்ட் பண்ணணும். அதே பைனரியாக நம்ம கொடுக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நம்ம கோடாக யூஸ் பண்ணக்குள்ள. ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கேட்டை வச்சு இது பண்ணுறது அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இல்லை எதில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கோ அது வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இஸ் ஆப்ரேட்டரில் உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் திரும்ப உங்களுக்கு நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஸ்லைட் நான் ஷேர் பண்ணி விட்றேன். ஓகேங்களா?